ஹலோ குக்கி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் மங்களூர் கீ ரோஸ்ட் எப்படி ஈஸியாக செய்யணும்னு சொல்லி பார்க்கலாமா? இதுக்கு அடுப்பான் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆகும் 4 காஞ்ச மிளகா, 4 காஷ்மீர் சில்லியை ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 4 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி மசாலாவோட லைட்டாக அரோமேட்டிக் ஆகிற வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா லைட்டாக சூடாகினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாவையும் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு ஆட் பண்ணியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் சூட் பண்ணி பேன் சூடானதும் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் மெல்ட் ஆனதும் இதில் 250 கிராம் அளவுக்கு பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பன்னீரை பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை ஃப்ரை பண்ண அதே கீழே தான் நம்ம மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ பன்னீரை ஒன்ஸ் வெளியில் எடுத்ததும் இதில் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குனிங்கன்னா போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்போட ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா லோவில் வச்சுருங்க. லோவில் வச்சுட்டு இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ண போகிறேன். தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணி லம்ஸ் எதுவும் இல்லாமல் வச்சுருக்கேன். இப்போ பீட் பண்ண அந்த தயிரை பார்த்தீங்கன்னா இந்த மசாலா கூட ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்போட ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ மீடியமுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மசாலாவிலேருந்து நமக்கு நெய் திரிஞ்சு வரணும், அது வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லமை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெல்லம் வேணான்னா நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலும் 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலும் ஒரு 4 நிமிஷத்துக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கேஸை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான மங்களூர் கீ ரோஸ்ட் ரெடி. இந்த ரெசிபியை கட்டாயம் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ரெசிபிலாம் சந்திக்கிறேன். அண்டில் டாடா, பை பை ஃப்ரம் உன்னா அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் குக்கிஃபை.